Good evening. This is Benesra from Matrix FX Academy. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து ஜிடிபி டேட்டா யூஎஸ் ஜிடிபி டேட்டா வந்தது. ஒரு மைல்டான நெகட்டிவ் பிரிண்ட்டாக தான் இருந்தது. இந்த டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த டேட்டா ஒரு 3 months டேட்டா. ஸோ கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் வந்து கொஞ்சம் செல்லாச்சு. ஸோ நம்ம நினச்சோம் ஒரு வேளை இன்வெஸ்டர்ஸ் வந்து டாலரை செல் பண்ணிட்டு மற்ற ரிஸ்க் அசட்ஸை வாங்குவாங்க, ரிஸ்க் கரன்சிஸை வாங்குவாங்கன்னு நினச்சோம். பட் அது மெட்டீரியலைஸ் ஆகலை. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டாலர் திருப்பி ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு அட்வர்ஸான ஒரு மார்க்கெட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து கரன்சிஸோட மதிப்பு இறங்கிக்கிட்டே இருந்தது. நியூசிலாந்து டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸு, ஈரோ எல்லாமே இறங்குச்சு டாலருக்கு நிகராக. ஸோ நேற்று மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாலேருந்து வந்தக்கூடிய டேட்டாஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டா, சில அந்த இன்டர்னல் டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. அதுவும் ஒரு ரீசன்னு கணிச்சிருந்தாங்க. பிகாஸ் சைனாவுடைய க்ரோத் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. அதுவும் டாலர் ஏறுமுகத்தில் போகிறதுக்கான ஒரு ரீசனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம பெருசாக ட்ரேட் பண்ணல. இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா மெட்டீரியலைஸ் ஆகலை கரெக்டாக. ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம், பட் பண்ண முடியல, கொஞ்சம் சாப்பியான கண்டிஷனாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. அவங்க வட்டி விகிதத்தை ஏற்றலை. ஸோ கடந்த ஒரு 3-4 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னு கடந்த 15 வருஷம் கழித்து பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து. ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அவங்க வட்டி விகிதத்தை ஏற்ற விரும்பலை. அங்கே இருக்கக்கூடிய மத்திய வங்கியோடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேர் யூடான்னு சொல்லுவாங்க, நீங்கள் அந்த இமேஜில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குளோபல் ட்ரேட் கண்டிஷன்ஸ்லாம் மோசமாக இருக்குது. ஸோ இனிமேல் எப்படி இருக்குன்னு எங்களால் கணிக்க முடியலை. இன்ஃப்ளேஷன் ஏறுமா இறங்குமா, ரிசெஷன் போகுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் பேர் பார்த்திங்கன்னா 142, 143 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றுலாம் 143.5 அந்த லெவல்ஸில் இருந்தது. இன்றைக்கி ஒரு 144.7 வரைக்கும் போய்ட்டு திருப்பி வந்து ஒரு லோவர் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தீம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மேக்ரோ தீம்னு சொல்லுவாங்க. இந்த தீம் வச்சு தான் நம்ம ட்ரேட் வந்து டிவைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஏறுது வாங்குவோம், இறங்குது விற்போன்னு நம்ம பண்ண முடியாது. செல் பண்ணலாம், பை பண்ணலான்னு பண்ண முடியாது. இப்போ என்ன தீம் மெட்டீரியலைஸ் ஆகும்னா, ஸோ நாளைக்கு யூஎஸ் லேபர் மார்க்கெட் டேட்டா வருது. இந்த டேட்டா நெகட்டிவாக இருந்ததுன்னா, பயங்கர நெகட்டிவாக இருக்குது, இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் டிக் ஆகுது, இல்லை ஆவரேஜ் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு டேட்டா, அதெல்லாம் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது.